சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பாலியல் தொழிலுக்கு செல்ல மறுத்ததால் இளம் பெண்ணை அவரது ஆண் நண்பரை குத்தி கொலை செய்த சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 22 வயதான இளம்பெண் புஷ்பா. இவருக்கு திருமணமாகி 4 வயதில் ஒரு மகன் உள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து 4 வயது மகனுடன் தனியாக வாழ்ந்து வந்த புஷ்பாவிற்கு கார் மெக்கானிக்காக பணிபுரிந்த ஷேக் ஷம்மாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இந்த பழக்கம் காதலாக மாறியதை தொடர்ந்து இருவரும் பீசவரம் கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுடன் புஷ்பாவின் 4 வயது மகனும் வசித்து வந்துள்ளார். இதனிடையே ஷேக் ஷம்மா மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்ததாகவும் அடிக்கடி புஷ்பாவுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பண தேவைக்காக புஷ்பாவை பாலியல் தொழிலில் ஈடுபடுமாறு வற்புறுத்தியும் வந்துள்ளார். ஆனால் இதற்கு புஷ்பா மறுப்பு தெரிவித்துள்ளார். அதனால் ஷேக் ஷம்மா புஷ்பாவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூலை 16ஆம் தேதியன்று இந்த விவகாரம் தொடர்பாக ஷேக் ஷம்மாவுக்கும் புஷ்பாவுக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை வெடித்துள்ளது. அப்போது புஷ்பா பாலியல் தொழிலுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ஷேக் ஷம்மா வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து அவரை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் மார்பு, கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே புஷ்பா உயிரிழந்தார். புஷ்பாவின் அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அவரது தாய் கங்கா மற்றும் சகோதரர் வினய் ஆகியோரையும் ஷேக் ஷம்மா தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி உள்ளார். பின்னர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராஜோலு மண்டல காவல்துறையினர் புஷ்பாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தடயங்களை சேகரித்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஷேக் ஷம்மாவை கைது செய்ய தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.